எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க ஒரு புதுசா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல என்ன செஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஈஸியா குயிக்கா செய்யக்கூடிய இனிப்பு பணியாரம் தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா, அதனால ஒரு இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் தான் இந்த வீடியோ நாங்க போட்டிருக்கோம். இந்த இனிப்பு பணியாரம் ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிட முடியும். ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு 5 மினிட்ஸ்ல குயிக்கா செய்யற மாதிரியான ஒரு டிஷ் தான் இது. வாங்க இந்த இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பணியார சட்டியை ஒரு அடுப்புல சூடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு அடுப்புல நான் இந்த பணியாரத்துக்கு தேவையான வெள்ளைப்பாக காய்ச்சுறேன். நான் இப்போ 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு கொதிச்சு வரட்டும். இந்த வெள்ளைப்பாகு கொதிச்சிட்டு இருக்க நேரத்துக்குள்ளார நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெயில் கூட இந்த பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். நெய்யில் சுட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வெள்ளைப்பாகு அதுக்குள்ளார கொதிச்சிட்டு இருக்கு நல்லா. இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாகில் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதில் நெய் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம். இந்த பணியாரம் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஏதாவது ஒரு விசேஷம்னா நமக்கு காலையில் டைம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு இனிப்பு செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம குயிக்காக இந்த பணியாரத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பணியாரம் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெள்ளைப்பாகும் கொதிச்சிருச்சு. பணியாரம் வெந்ததுக்கப்புறம் அந்த பணியாரத்தை எடுத்து இந்த வெள்ளைப்பாகில் நம்ம போட்டுடலாம். இப்போ பணியாரம் நமக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு. அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த ஸ்வீட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பக்கம் அடுத்த பக்கம் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பணியாரம் இப்போ இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பணியாரம் சூடாக இருக்கும் போதே நம்ம வெள்ளைப்பாகில் போட்டுட்டோம்னா அந்த வெள்ளத்தில் இந்த பணியாரம் நல்லா ஊறிடும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப இனிப்பாகவும் கரெக்டான இதாகவும் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடியாக இருக்கு. இந்த பணியாரத்தை நம்ம வெள்ளத்தில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பணியாரம் இந்த பாகுலே ஊறட்டும். அப்புறம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வேற பாத்திரத்தில் எடுத்து இந்த பணியாரத்தை மாத்திக்கலாம். இப்போ பணியாரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் ஊறிச்சுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பணியாரத்தோட கலரும் மாறி இருக்கும், டெக்ஸ்சரும் மாறி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது ஊறினா போதுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பணியாரத்தை வெளியே எடுத்துடலாம். இப்போ சுட சுட நமக்கு இந்த இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வயசினருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச இனிப்பு இது.
இது மாதிரி நிறைய அதிகமான இனிப்பு இல்லாமையும் ஆரோக்கியமான சமையலுக்கும் எங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவையான ஆரோக்கியமான உணவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் பாய்.